இருக்குதா? அவங்க ஆடுறாங்களான்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா சுற்றி முற்றி என்ன இருக்குன்னு பார்ப்பேன். அதுதான் பண்ணக்கூடாது. அதுக்கு சபாலட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அது என்னன்னா, நம்ம ஆடியன்ஸ் ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறோம்னா என்னென்னலாம் பண்ணணும், நம்மளுடைய கேரக்டர் வந்துட்டு எப்படி இருக்கணுன்றது தான் சபாலட்சணம் சொல்லுது. சபான்றது நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுற ஆடியன்ஸ் பார்க்குறது, லட்சணம்ன்றது குவாலிட்டிஸ். ஸோ ஒரு சபாவில் ஆடிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, சுற்றி முற்றி பார்க்காம சோல் கொடுத்து ஆடுறவங்கள கவனித்து உள்வாங்கி அதை பார்க்கணும். அதே மாதிரி அவங்க ஆடி முடிச்சதுக்கப்புறம் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுற விதமாக கிளாப் பண்ணணும். இதுதான் சபாலட்சணம். ஆனால் இப்போ சபான்றது ஆடிட்டோரியம் தானே? சபான்றது ஆடிட்டோரியம் தான். ஆனால் சபாவில் வந்து ஆடியன்ஸும் இருக்கிறதுனால அவங்களுமே சபாலட்சணத்தில் வருவாங்க. ஓகே, உனக்கு சபாவில் இருக்க ஸ்டேஜோட குவாலிட்டிஸ் என்னன்னு தெரியுமா? சபா வந்து இப்போ ஒரு ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னா அது ஸ்க்ரீன் போட்டு வெறும் பெர்ஃபார்மர் ஆடுறது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேஜில் நடராஜர் இருக்கணும், அவரை சுற்றி விளக்கு ஏற்றி இருக்கணும், ஆர்கெஸ்ட்ராக்கு தனியாக ஒரு இடம் இருக்கணும், அவங்க சோல் கொடுத்து ஆடுற பெர்ஃபார்மர் அவங்க ஆடுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கணும். இதுதான் சபா லட்சணம் அப்படின்றதோட குவாலிட்டிஸ். அப்படின்னா இதுதான் இதோடைய குவாலிட்டிஸா? ஆமாம்.